வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகம், அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள், ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி விசிகானுடைய தலைவர் திருமாவளவன், இவர்களை சுற்றி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை சுற்றி ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிசம்பர் 6 நடந்த அந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, அதற்கு திமுகவில் இருந்து அல்லது மற்ற கட்சியிலிருந்து அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இதற்கு நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி, விஜய் அவர்கள் பேசிய பேச்சை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படுகிறது. அதில் ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சை வச்சு தான் கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த மன்னர் ஆட்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது கோபத்தினுடைய உச்சத்துல சினிமா செய்திகளை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சினிமா செய்தியை பார்க்கறது இல்லை அப்படின்னா எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி, இது என்ன மாதிரியான வார்த்தை? அப்ப உங்களுக்கு ஒரு பக்கத்துல விஜய் அவர்களை நாங்க கண்டுக்கவே இல்லை, தமிழக வெற்றிக் கழகம்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனா இன்னொரு பக்கத்துல அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வைத்தறிச்சலை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தியது. சினிமா செய்திகளை பார்க்கறதில்ல, சினிமா செய்திகளை பார்க்கறதில்ல, ஆனா அப்பாவும் மகனுமா போயிருந்து சினிமாவுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க, படங்களை வாங்கி திரையிடுவாங்க, தியேட்டர்ல பட வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்து வாய்க்கிளிய பேசுவாங்க. ஆனா சினிமா செய்திகளை பார்க்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு நேரம் இல்லை, கலெக்டர் வேலை அப்படியே புடுங்கி தள்ளிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு இவருக்கு துணை முதல்வரா வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே கலட்டி தள்ளிட்டு இருக்கிறார். தமிழக மக்கள்லாம் அப்படி சந்தோஷத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக நாடு அப்படியே வளர்ச்சி அடைந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அப்படியே சீராயிடுச்சு. அனைத்து மக்களுக்குமாக ஒரு நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே உருவாயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானதுக்கு பிறகு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னா பாருங்களேன். ஆமா, இதெல்லாம் நீங்க நம்பணும், நம்பினாதான் உங்களுக்கு சோறு, இதெல்லாம் நீங்க நம்பணும். அந்த அளவுக்கு அவருக்கு சினிமா செய்தி இல்லை, இந்த மாதிரி பொதுவாக நடக்கக்கூடிய அரசியல் செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அப்படியே கலட்டி தள்ளிட்டே இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னொரு பக்கத்துல ரகுபதி அவர் சொல்லியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி. வேற என்ன அடிப்படையில வந்தாங்க? 2019 கட்சிக்குள்ள நுழைறார். நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன். தளபதி அவர்களுடைய அப்பா டைரக்டர், தளபதி சினிமா ஃபீல்ட்ல வராரு. கடந்த 15 வருஷமா அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ரசிகர்கள் மக்கள் களத்துல நின்று பணிகளை செய்யறாங்க, நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி பணிகள் செய்யறாங்க. ஒரு சில அரசியல் நிகழ்வுல தளபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்களுடைய பிரச்சனை, அனிதா அவனுடைய மரணம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை, இப்படி ஒரு சில அரசியல் பிரச்சனைகள்லையும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறார். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் குடும்பத்துல தாத்தா, அப்பா, மாமா, மாமி, சித்தப்பா, பெரியப்பான்னு அத்தனையுமே அரசியல் காலத்துல நிற்கக்கூடியவர்கள், அரசியலால் பலனடைந்தவர்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய 40 வயசு வரையிலும் இந்த அரசியல் களம் பக்கமே வரல. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதி, அரசியல் களத்துல நின்றுக்கிறேன். என்னுடைய மகள் சின்ன குழந்தை, போராட்ட களத்துல கொண்டு போய் நின்றுக்கிறேன். அப்போ அப்பா, தாத்தா முதல்வர், அப்பா துணை முதல்வர், இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் ஏதாவது அரசியல்ல பங்களிப்பு இருந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு? கிடையாது. 2019 கட்சியில வராரு. வந்த உடனே அவருக்கு இளைஞரணி பொறுப்பு, 2021 எம்எல்ஏ சீட்டு, உடனே அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதல்வர். 5 வருஷம், 3 வருஷத்துல நடக்கக்கூடிய சம்பவம் இது. இதுக்கு பேரு மன்னர் ஆட்சி இல்லையா? இது வாரிசு அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன அடிப்படையில கொடுத்தீங்க? என்ன அடிப்படையில 1000 விளக்கு தொகுதியில உதயநிதி ஸ்டாலினுக்கு சீட்டு வழங்கப்பட்டது? பொதுவாக திமுக சீட்டு கொடுக்கணும்னு சொன்னா இந்த அடிப்படையில என்னென்ன கிரைட்டீரியாவை வச்சிருப்பாங்க? எந்த அடிப்படையில வச்சிருப்பாங்க? ஜாதி, அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவரா? சாதி அடிப்படையில் அவருக்கு அங்கு செல்வாக்கு இருக்குதா? கிடையாது. மதம் அடிப்படையில் செல்வாக்கு பார்த்து நீங்க அங்க நிப்பாட்டினீங்களா உதயநிதி ஸ்டாலினா? கிடையாது.
வேற மக்களுக்காக களத்துல நின்று போராடி மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபரா உதயநிதி ஸ்டாலின்? கிடையாது. அப்ப என்ன அடிப்படையில உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வாரிசு அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த வாரிசு முறையில் வந்தவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றவருக்கு அமைச்சர், துணை முதல்வர் பொறுப்பை நீங்க கொடுக்குறீங்க. அப்ப இது மன்னராட்சி இல்லாம வேற என்ன? அப்பாவுக்கு போகிறவங்க நீங்க உங்க கட்சியில உதயநிதி ஸ்டாலினை வச்சுக்கோங்க தலைவரா. அது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அடிமைகள் எடுக்கக்கூடிய முடிவு. மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்து விட்டா இங்க குறைந்தபட்ச ஜனநாயகத்தை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன கடினம் இருக்குது? அண்ணாவை மேற்கோள் காட்டுவாங்க. அண்ணா கொண்டு வந்த கட்சி, அண்ணா உருவாக்கிய கட்சி, அண்ணாவுடைய சித்தாந்தம், அண்ணாவுடைய கொள்கை. அண்ணாவினுடைய மிகப்பெரிய கொள்கை என்ன தெரியுமா? தன்னுடைய குடும்பத்துக்கும் கட்சிக்கும் மிகப்பெரிய இடைவெளி வேணும். அப்படிதான், அதான் அண்ணாவினுடைய கொள்கை. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரல தெரியுமா? குடும்பம் வேறு கட்சி வேறு அப்படின்னு. அதே அண்ணாவினுடைய அதே கொள்கை தான், கட்சி வேறு ஆட்சி வேறு. கட்சிக்கும் ஆட்சிக்குமே இடைவெளி வேணும்னு நினைச்சவர் தான் அண்ணா. அதாவது என்ன அடிப்படையில் சொல்றாரு? என்ன அடிப்படைனா, இப்போ ஒரு முதல்வராக இருக்கிறார், சில திட்டங்களை தீட்டுறார், அதனால கட்சிக்கு பலவீனம் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும், நம்ம கட்சிக்கு ஆதரவு வேணும், நம்ம கட்சிக்கு பணம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில நாம ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலமாக இத்தனை கோடி கட்சிக்கு நமக்கு நன்கொடை வருமானு பார்த்து திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதுதான் அண்ணாவினுடைய கொள்கையா? இதுதான் அண்ணாவினுடைய ஜனநாயகமா? பெருசா வாய்க்கிலேயே பேசுறீங்க நீங்க. இதைத்தான் ஆதவ அர்ஜுனா எதிர்க்கிறாரு. சமூக நீதி, சமத்துவம்னு சொல்லி பேசுறீங்களே, எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? மன்னராட்சியை நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு, கூட்டணி கட்சிகளுடைய உழைப்போடு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கறது கிடையாது. எம்எல்ஏ எம்பி வேண்டாங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட அந்த அளவுக்கு திமுக வந்து மோசமாக நடந்து கொள்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வார்டு கவுன்சிலர், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பேரூராட்சி நகராட்சி தலைவர்கள் பொறுப்பு அத்தனைகளே திமுக காரர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தலாம். அந்த நேரத்தில் திமுக தலைமையிடமிருந்து ஒரு அறிக்கை வருகிறது மு.க. ஸ்டாலினிடமிருந்து. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டு நீங்க பல இடங்கள்ல தலைவர்களாக வந்திருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. உடனடியாக நீங்க அந்த பொறுப்புல இருந்து ராஜினாமா செஞ்சுவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்ல கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்யுங்கள் சொல்லி வெற்றி பெற செய்யுங்கள், இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். அறிக்கை வந்து 3 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தம் கூட அந்த பொறுப்புல ராஜினாமா பண்ணல. ஆனா அவன் அத்தனை பேருமே கட்சியில செல்வாக்கோட இருக்கிறான். இப்போ அன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்ல சுயேட்சையாக போட்டியிட்டு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றவர்கள்லாம் இன்னைக்கு திமுக காரன் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறான். திமுக நகராட்சி தலைவர், திமுக பேரூராட்சி தலைவர், திமுக ஊராட்சி தலைவர் சொல்லி அதே திமுக கட்சிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான். இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச வாக்குறுதியை கூட நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாத திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுக தானே. அப்ப இதை விமர்சனம் செய்வதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி. ஆனா அம்பேத்கர் அவருடைய மேடையில ஆதவ அர்ஜுனா இதை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த மேடை அப்படிங்கிறது அதிகபட்சமாக அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி கூட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. வாழ்க்கை வரலாறு ஸ்கூல் பிள்ளைங்க கூட தான் பேசுது. நம்முடைய நோக்கம் அம்பேத்கருடைய கருத்தியல் என்ன, அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்ன, அம்பேத்கருடைய கொள்கையும் கருத்தியலும் இந்திய அரசியல் சூழலில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவிற்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத அங்க முன்வைக்கணும். அதற்கான ஒரு களம் தான். ஆனா அது அரசியலாக மாற்றப்பட்டதனுடைய தேவையும் திமுக தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு சூழலே வந்திருக்காது. இந்த மாதிரி அரசியல் அங்க பேசப்பட்டிருக்கவே செய்யாது. ஆனா இந்த நிகழ்வுக்கு பின்னால் திமுக கொடுத்த குடைச்சல், திமுக கொடுத்த பிரச்சனை தான் இன்றைக்கு அந்த மேடையில தளபதி விஜய் அவர்களையும் ஆதவ அர்ஜுனா அவர்களையும், ஏன் விகடன் பதிப்பகத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்களையும் பேச வைத்ததுக்கு காரணமே திமுக இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்த குடைச்சல் தான். இதான் உண்மை. ஏன் அம்பேத்கருடைய நிகழ்வுல வந்து அரசியல் பேசணும்? தேவையே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான போடுறாங்க, முதல்வரை கூப்பிடுறாங்க, முதல்வர் வரல அப்படின்ட்டாரு. ராகுல் காந்தியை கூப்பிடுறாங்க, அவரு வரல அப்படின்ட்டாரு. அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டுருக்காங்க, திருமாவளவன் வரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த நிகழ்வை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். சாதாரணமா வெறும் திருமாவளவன் அவர்களை மட்டும் கூப்பிட்டு இந்த புத்தகம் வெளியிட்டா
அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு சமூக செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இதை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை அழைத்ததனுடைய பேரில் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது, இப்படி ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கிறது, விகடன் இதை வெளியிட்டு இருக்கிறது, வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இதை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற மக்களுக்கு போகுது. அதிகமாக புத்தகம் விற்பனை ஆகுது. அப்ப அந்த அடிப்படையில் அதை எப்படி ஒரு மார்க், அதை அந்த எப்படி மக்கள் மத்தியில ரீச் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதை உருவாக்கியவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் விஜய் அவர்களை வைத்து அவரும் இந்த தளபதி விஜய் அவர்களும் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அவரை வைத்து வெளியிட்டா இது இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிறது அந்த விகடன் மற்றும் ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அவங்க அதனால விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதுல விஜய் அவர்களை அழைத்தவர்கள் என்னை புறக்கணிக்க நினைச்சது ஏன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் நிகழ்வுக்கு வராரு. இவர் அவர் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா ஒன்னில் நான் அல்லது திருமாவளவன் 2 பேர்ல ஒருத்தரை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லி இருந்தா அங்க விகடனோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ ஒன்னு தளபதி அவர்கள் அழைக்கலாம் அல்லது திருமாவளவன் அவர்கள் அழைக்கலாம். திருமாவளவன் அவர்களை அழைப்பதுதான் சிறப்பாக கரெக்டா இருக்கும். அதனால தளபதியை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அவர் தான் மறுப்பை சொல்லலையே. திருமாவளவன் அவர்களா கலந்து கொள்ளட்டும், நானும் கலந்து கொள்கிறேன் அப்படித்தானே அவர் சொன்னாரு. அப்ப அங்க பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா அண்ணன் அவர்களுக்கு கூட்டணி சம்பந்தமாக பிரஷர் இருக்குது. இது திமுகவே டைரக்டா கொடுத்ததுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா கூட்டணி சம்பந்தமான பிரஷர்னால தானே அவர் வரல. இந்த புத்தகத்துக்கு கிட்டத்தட்ட 40 பக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் திருமாவளவன், அண்ணன் ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள். விசிகாவை சார்ந்த விசிக ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது விசிகாவுடைய ஒரு நிகழ்வாகவே நடந்திருக்க வேண்டியது. அப்ப ஏன் அதுல மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, அங்க விஜய் அவர்கள் கலந்து கொள்வார்கள் சொன்னா நாம கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை திருமாவளவன் அவர்கள் வைக்கிறார்கள். ஏன் வைக்கிறாங்க? இது அரசியல் நிகழ்வா? கிடையாது, இது ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு தானே. அப்ப அதை அந்த கண்ணோட்டத்தோடு திருமாவளவர்கள் பார்த்துக்கிட்டு அதில் அவரும் கலந்துகிட்டார் சொன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதை அரசியல் நிகழ்வாக பார்த்தது அண்ணன் திருமாதான் அதை அரசியல் நிகழ்வாக பார்த்து இந்த நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. அப்படி கலந்துகிட்டா அங்க திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் அதற்கு அதை பார்க்கல. நம்ம ஒருத்தர் அழைச்சாச்சு, நீ அவர் வந்தே ஆகணும், மீதம் யார் வேணா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றதா முடிவு. அப்ப அந்த இடத்துல ஏன் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பேசுறார்? தளபதி விஜய் அவர்கள் ஏன் அரசியல் பேசுறாருன்னா, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா பேசிட்டார். ஆதவ அர்ஜுனோட பேச்சு அதை அவர் வெளிப்படுத்திய விதம் அதிலே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிகழ்வில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளாததனுடைய காரணமே திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட நெருக்கடி தான் அப்படிங்கிறதோ எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. சாதாரண குழந்தையாலே புரிஞ்சுக்க முடியுது. அப்ப தளபதி விஜய் அவர்களால் புரிஞ்சுக்க முடியாதா? அவர் அதை புரிந்து கொண்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். எங்கேயுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை. ஏன் அவர் அங்க திருமாவளவன் அவர்களை கடைசியில் அதில் மென்ஷன் பண்றாருன்னா, ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். குறிப்பாக விசிகாவுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அதுல ஒரு குடும்பம் அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலை, பணம், நகை எல்லாமே கொடுத்து அந்த கல்யாணத்தை இன்னும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் செய்து கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த குறிப்பிட்ட குடும்பம் அங்க ஏதோ ஒரு காரணத்தினால கலந்து கொள்ளாமல் வெளியே இருந்தாங்கன்னா எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும், எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும். அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. அப்ப அங்க திருமாவளவன் அண்ணன் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய பங்களிப்பை இந்த உறுதிப்படுத்துறார். அதான் உண்மை. இந்த புத்தகத்தினுடைய வெளியீடு, இந்த புத்தகத்தினுடைய உருவாக்கத்துக்கு திருமாவளவன் அவர்களும் விசிகாவினுடைய கட்சியை சேர்ந்தவர்களுடைய உழைப்பு, பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. அப்ப அவ்வளவு இருக்கும் போது அவர்களால் இங்க கலந்து கொள்ள முடியலன்னு சொன்னா சில கூட்டணி நெருக்கடி இருக்குது, இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அண்ணனுடைய மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினது தானே தவிர அங்க எந்த இடத்திலையுமே அண்ணன் திருமா அவர்களே அவர் மட்டம் தட்டவே இல்லை. ஏன் அவர் மட்டம் தட்டணும்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி விஜய் அவர்கள் திருமாவை கூட்டணிக்குள்ள இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார் சொன்னா
திருமாவர்களை மட்டம் தட்டுவாங்களா? திருமாவளவர்களை கேவலப்படுத்துவாங்களா? மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களை தளபதி அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார், கண்ணியப்படுத்தி தான் பேசியிருக்கிறார். இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்டுறீங்க. கூத்தாடி நேத்து வந்த கூத்தாடி எங்க அண்ணன் திருமாவளவனை விமர்சிப்பதா அப்படின்ட்டு, நேத்து வந்த கூத்தாடி திருமாவளவன் அவர்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நேத்து வந்த கூத்தாடி துணை முதல்வர் ஆகலாமா? அவருக்கு நீங்க ஜால்ரா தூக்கலாமா? நேத்து வந்த கூத்தாடிக்கு அதை பத்தி பேச மாட்டீங்களா? அப்ப என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தை இது? கூத்தாடினா அவ்வளவுதா? உங்களுடைய நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டம், மாநாடு நடக்கும் போதெல்லாம் முதல்ல ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து பறையெல்லாம் அடிக்க வச்சு கூத்தாடுறீங்களே, அப்ப அந்த கூத்தாடிகளை அவ்வளவு கேவலமா தான் நீங்க பாப்பீங்களா? ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட தான் கேட்கிறோம். அப்ப என்ன வெளிப்படுது உங்களிடம்? நீங்க எம்எல்ஏ ஆயினா, நீங்க இப்ப எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய பண்ணையார் ஆயிருவீங்களா? நீங்க விசிக கட்சியினுடைய நிகழ்ச்சிகள், நான் மற்ற கட்சியினுடைய நிகழ்ச்சி எல்லாம் விட்டுருங்க, விசிக கட்சியினுடைய பொதுக்கூட்டம் மாநாடெல்லாம் நடத்தும் போது விசிகவினுடைய சகோதரர்களை அந்த பறை இசை அப்படிங்கிறத கூட அந்த அளவுக்கு பெருமையா கொண்டு போவீங்களே, அந்த பறை இசை செய்யக்கூடிய கலைஞர்கள் கூத்தாடிகளா இல்லையா? அப்ப அவங்களை எப்படி கேவலமா பேசலாம் நீங்க? ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறார்கள், தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய சித்தாந்தங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை கூத்து மூலமாக தானே மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்கள பார்த்து கூத்தாடின்னு சொல்றீங்களா நீங்க? அப்ப கூத்தாடி அப்படின்னா அவ்வளவு மோசமான வார்த்தையா? வார்த்தையா அது? மோசமான வார்த்தை அப்படிங்கிற நீங்க இன்னொரு சொல்ல, அது கூத்தாடி அப்படிங்கிறது மோசமான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. மோசமான வார்த்தை இல்லை அப்படின்னா அதை ஏன் திட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்க? அதான் கேள்வி. நேத்து வந்த கூத்தாடி அப்படிங்கிறீங்க, நேத்து வந்த கூத்தாடி தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொன்னா, நேத்து வந்த கூத்தாடி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலாம், அதை மக்கள் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஏன் கவலை? அது மக்களுடைய பொறுப்பு. யார முதல்வராக்கணும், யார அமைச்சராக்கணும், யார எம்எல்ஏ ஆக்கணும், உங்களுக்கு ஏன் வலிக்குது கூத்தாடி அப்படின்னு சொன்னா? கூத்தாடிகள் கூட போய் நின்னதே கிடையாதா? நீங்க கூத்தாடிகளுக்கு ஆதரவா நின்னதே கிடையாதா? வர கூத்தாடிகளுக்கு ஆதரவா நீங்க பேசுனது கிடையாதா? அப்ப வார்த்தைகள்லாம் கண்ணியம் வேணும். நீங்க ஒரு பக்கத்துல திமுக கூட்டணியில் இருக்கீங்க, உங்களுடைய விசுவாசம் புரியுது. ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில எம்எல்ஏ அப்படிங்கிறத கணிச்சிருக்கவே முடியாது. அப்ப அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு விசிக கொடுத்துச்சு, அதை நிறைவேறுவதற்கு திமுகவும் ஒரு காரணமாக இருந்துச்சு, அதை மாற்றுக்கருத்தில் அவங்களுக்கு நீங்க விசுவாசமாக இருங்கள். ஆனா அதே நேரத்துல திமுக உங்களுக்கு சீட்டை கொடுத்து உங்களுக்கு வேலை செஞ்சாங்க, ஆனா அதே நேரத்தில் உங்களை எம்எல்ஏ ஆக்குனது மக்கள். அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் உண்மையாக இருங்க, அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் விசுவாசமாக இருங்க, அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேருங்க, மக்களுக்கு நன்மை செய்யுங்க. அதை செய்யறதுல மும்முரம் காட்டுவதை விட்டுக்கிட்டு திமுகவுக்கு நீங்க வால் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இதே மக்கள் நாளைக்கு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்க போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவுதான். கூட்டணி கட்சிகளுடைய தயவை நம்பி, கூட்டணி கட்சி பெரிய கட்சி இருக்கு, அவங்களோட நம்ம ஜால்ரா அடிச்சு சேர்ந்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த கட்சி அழிஞ்சே போயிடும், அழிஞ்சே போயிடும். சீரியஸா சொல்றேன். திமுகவால கூட்டணியில் இருந்த கட்சிகள், எத்தனையோ கட்சிகள் அழிந்து வரலாறு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து விசிகாவுக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கறதான் ஆதவ அர்ஜுனா அவனுடைய மனநிலையே. அதனாலதான் அவர் அப்படி பேசுறார். இங்க மன்னராட்சி முறை இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை புரிந்து வைத்திருக்கிறார். நீங்க சொல்றீங்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, கரெக்ட் தான். மக்கள் மத்தியில் அந்த தொகுதியில யார் இவரை கொண்டு நிப்பாட்டினது, திணிச்சது யார்? ஆப்ஷன், 2 ஆப்ஷனை கொடுத்து விட்டு மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம்? இதுவா ஜனநாயகம்? இதுவா போட்டியிடுவதற்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க மக்கள் மத்தியில நீங்க கருத்து கேட்டிருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். நீங்களா சீட்டை கொடுத்து, நீங்களா டிக்கெட்டை கொடுத்து மக்கள் மத்தியில கொண்டு நிக்க வச்சுக்கிட்டு, எதிர்பக்கத்துல பிஜேபி வந்துரும் சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சுக்கிட்டு இவங்களை நிறுத்தினீங்கன்னா யாருக்கு யார் போடுவா? நான் கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமா, திமுக சார்பா ஆப்போசிட்ல பிஜேபி நிக்குது, இந்த பக்கம் ஒரு கழுதையை பிடிச்சி நிப்பாட்டினீங்க. இந்த கழுதை ஜெயிக்கலன்னா பிஜேபி ஜெயிச்சிருந்தா அந்த கழுதைக்கு தானே ஓட்டு போடும். அப்படித்தானே தமிழகத்துல பல தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எனவே இந்த மாநாட்டு
அரசியல் பேசப்பட்டிருக்க வேண்டியதில்லை. ஆனா அங்க பேசப்படுவதற்கு காரணமே திமுக தான். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அண்ணன் திருமாவளவர்கள் கலந்து கொள்ளாதது எல்லாருக்கும் பாதிப்பு. குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குடும்ப விசேஷம் நடக்கும்போது அந்த குடும்ப விசேஷத்துல ஒரு அண்ணன் கலந்து கொள்ளல, அந்த அண்ணன் கலந்து கொள்ளலன்னா இவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அவனை அப்படி திட்ட மாட்டோமா? அந்த அடிப்படையில தான் ஆதவ அர்ஜுனா அதை பேசி இருக்கிறார். அது விசிகாவுல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆதவ அர்ஜுனாவை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மேல் மட்டத்தில் இருந்து திமுகவினுடைய தயவோடு வயர வளர்த்துட்டு இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க. ஆனா தொண்டர்கள் பல பேர் ஆதவ அர்ஜுனா நிலைப்பாடு சரி, கரெக்டா இருக்கிறாரு, கரெக்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்ல ஒரு பக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது தெளிவான ஒரு முடிவை அண்ணன் திருமாவுக்கு எடுக்க இப்ப சொல்றாங்க. அவர் ஒரு லாட்டரி ஓனருடைய மருமக, ஆதவ அர்ஜுனா பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அவர் சிறுத்தை கிடையாது. இதெல்லாம் இல்ல அப்படின்னா வந்து சேர்ந்த உடனே எப்படி துணை முதல் பொறுப்பு கொடுத்தீங்க? நேத்து வந்த விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளூர் ஷானவாஸுக்கு நேத்து வந்த ஆதவ அர்ஜுனாவை எப்படி துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க தலைமையிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே சொல்றீங்க எங்க தலைவர் எல்லாத்தையும் அனுபவம் கொண்டவர், தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பவர் அப்படின்ட்டு. அப்ப ஏன் அந்த விஷயத்துல கோட்டை விட்டாரு? ஆதவ அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்து எப்படி கோட்டை விட்டாரு? அதை பத்தி கேட்க மாட்டீங்களா நீங்க? அப்ப இது எல்லாமே ஒரு நாடகம். நான் அடிக்கிறது மாதிரி அடி, நீ வாங்குறது மாதிரி வாங்கு, நீ ஆள்றது மாதிரி ஆளு, நம்ம திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, இப்படி ஒரு ஒரு நாடகம் நடக்கிறது தெளிவா நமக்கு புரியுது. அப்ப எந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா கொடுத்தீங்க? ஆதவ அர்ஜுனா இருக்கக்கூடிய பணம் தானே. இப்ப பணத்துக்கு விலை போனவங்களா விசிக கட்சிக்காரங்க? பணத்துக்கு விலை போறவங்களா திருமாவளவன் அவர்கள்? கட்சியில வந்து சேர்ந்த உடனே துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருவீங்களா நீங்க? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? இல்ல அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, அரசியல் ரீதியாக அவர் வேலை செஞ்சிருக்காரு. எல்லாரும் தான் வேலை செஞ்சிருக்காங்க. நாளைக்கே பிரசாந்த் கிஷோர் உங்க கட்சியில வந்து சேர்ந்தா துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவீங்களா? அப்போ செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் களத்துல திமுக கூட்டணியில இருந்து உங்களை வெளியேற்ற, திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியேற்றுவதற்கு தாவேகா முயற்சி பண்ணதுன்னு சொல்லி ஒரு அவதூற பரப்புறீங்க. திமுக கூட்டணியில குழப்பத்தை நீங்க தானே ஏற்படுத்துறீங்க. உங்களுடைய திருமாவளவனுடைய ட்விட்டர் பக்கத்துல தான் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு எச் ராஜா மாதிரி நீக்கப்படுறதுங்க, அட்மின் போட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க தானே இந்த விவாதத்தை கிளப்புறீங்க. நீங்க தானே மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற விவாதத்தை கிளப்புறீங்க. மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்துக்கிறான்னு சொன்னது யாரு? ஆதவ அர்ஜுனாவா? விஜய் அவர்களா? திருமாவளவர் தானே, திருமாவர்கள் தானே அதை சொன்னாரு. அப்ப அந்த விவாதத்தை கிளப்பி விட்டதே நீங்க. இப்ப வந்து அதுக்கு தாவேகா காரணம் அல்லது மற்றவர்கள் சதி செய்கிறார்கள் சொல்றது எந்த வகையில நியாயம்? அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.